Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஜெயமோகனின் இரவு அத்தியாயம் 7. மௌனமாக திரும்பிக் கொண்டிருந்தோம். காரை இப்போது கமலா ஓட்டினார். ஒற்றுத்தாள் நீரை உறிஞ்சி கனப்பது போல இரவு ஈரமாகி குளிர்ந்து கனத்து கொண்டிருந்தது. இன்னும் சற்று நேரத்தில் அதிலிருந்து கருமை சொட்டி வடிய ஆரம்பிக்கும். அதன் விளிம்புகள் வெளிர ஆரம்பிக்கும். நான் ஜன்னலோரத்தில் சுழன்று கொண்டிருந்த தென்னந்தோப்புகளை பார்த்து கொண்டிருந்தேன். தென்னை மரங்களின் ஓலைகளை ஒவ்வொன்றாக துல்லியமாக பார்க்க முடிந்தது. மரங்களின் உடல் வளையங்களை எண்ண முடியும் என்று பட்டது. எத்தனை விரைவாக என் கண்கள் இருட்டுக்கு பழகிவிட்டன! ஒரு முழு கச்சேரி முடிந்த பின்னர் உரையிடாமல் வைக்கப்பட்டிருக்கும் தம்புரா போன்று என் அகத்தை உணர்த்தேன். ரீங்காரம் அதன் குடத்தில் வளைவுகளில் ஆணிகளில் தந்திகளில் எங்கும் ததும்பிக் கொண்டிருந்தது. கமலா இரவுக்கு 1000 கண்கள் என்று சீட்டி அடித்தார். மேனனை விட திறமையாக கச்சிதமாக அவர் காரோட்டுவதை கண்டு கொண்டிருந்தேன். மேனன் முன்னிருக்கையில் அமர்ந்து கொண்டு விளக்கை போட்டு ஒரு சிறிய நூலை சரித்து வெளிச்சத்துக்கு காட்டி வாசித்து கொண்டிருந்தார். பூஜை முடிந்து மீண்டும் சமையலறைக்கு சென்று காய்கறிகளும் ஓட்ஸும் போட்டு கஞ்சியாக வைக்கப்பட்ட ஒரு உணவை குடித்தோம். பாரிஜ் என்று லிஸ் சொன்னபடி கண்களை சிமிட்டினார். அவர் சமையலில் ஏதோ சோதனைகள் செய்து பார்க்கிறார் என்று நினைத்து கொண்டேன். அதன் பின்னர் நூலகத்திற்கு சென்று முகர்ஜியுடன் பேசிக்கொண்டிருந்தோம். முகர்ஜி மூவாற்றுப்புழாவுக்கு செல்வதாக சொன்னார். அங்கே ஏதோ யட்சியாம்பலத்தில் அம்மா ஊட்டு சடங்கு நடக்கப் போகிறது. அவரது நண்பரான கரிமுற்றம் நம்பூதிரி அவரை அழைத்திருந்தார். நான் முகர்ஜியிடம் சாக்தம் பற்றி பொதுவாக கேட்டேன். அவர் எப்போதுமே விரிவுரை ஆற்றும் மனநிலையில் இருப்பவர் போல சட்டென்று ஆரம்பித்து விட்டார். இந்திய மதங்கள் 6, அவற்றில் பெருமதங்கள் 3 தான்: சைவம், வைணவம், சாக்தம். சாக்தம் பிரபஞ்சத்தில் அலகிலாத கடவுளின் உருவமாக வழிபடுகிறது. 2 வகை ஆற்றல்களில் முரணியக்கம்தான் இந்த பிரபஞ்சம் செயலாற்றல். அது ஒரு கருத்து, ஒரு தூண்டுகைக்கு காரணம், அவ்வளவுதான். அதை சிவம் என்றார்கள். அதனால் உயிர் கொண்டெழுந்து இப்பிரபஞ்சமாக ஆகி விரிந்திருப்பது விளைவாற்றல். நிலையானது அதுதான் படைப்பு காரணம், அதுதான் சக்தி. முகர்ஜி என்னை கூர்ந்து நோக்கினார். ஏன் சக்தியை மட்டும் வழிபடணுங்கிறியா? இங்கே நாம் காண்பதெல்லாம் சக்தி மட்டும்தான், அறிவதெல்லாம் சக்தியை மட்டும்தான். சக்தி தான் எல்லாம். செயலின்மையில் இருந்து சக்தி எப்படி செயலுக்கு வந்திருக்க முடியும் என்று ஊகித்து சிவம் என்று ஒன்றை அறிய முடியும், அவ்வளோதான். ஆகவே சக்தி தான் மானுடன் அறிந்து உணரக்கூடிய ஒரே முழு முதல் தெய்வம். அத்துடன் சிவம் ஏன் இன்னொரு பேராற்றலாக இருக்க வேண்டும்? அதுவே கூட சக்தியின் இன்னொரு முகமாக ஏன் இருக்கக்கூடாது? சக்தியின் ஒரு சிறு துளியே தன்னை சிவமாக ஆக்கி கொண்டு தன்னை தூண்டி தன்னை செயல் வடிவாக ஆக்கியது என்றால் அதில் என்ன பிழை இருக்க முடியும்? ஆம், சிவத்தை நீங்கள் மறந்துவிட முடியும். மறக்கப்பட முடியாதது சக்தியே, ஏனென்றால் அது கண்கூடானது. மந்திரிக்கப்பட்டவனைப் போல நான் அவரையே பார்த்து கொண்டிருந்தேன். தான் சொல்லும் விஷயங்களில் அபாரமான நம்பிக்கை கொண்டவர்களிடமிருந்து மனதை விலக்குவது எளிதல்ல. சாக்த மதத்துக்கும் மற்ற மதங்களுக்கும் பெரிய வேறுபாடுண்டு. மற்ற மதங்கள் எல்லாம் ஏதாவது ஒரு கட்டத்தில் உருவாக்கப்பட்டவை, தத்துவம் மூலம் ஒருங்கிணைக்கப்பட்டவை. சாக்த மதம் அப்படியல்ல. அது நம்முடைய மனம் சென்று தொட முடியாத ஆதிப்பழங்காலத்தில் தன்போக்கில் தோன்றியது. தாயிடம்தான் மனிதன் பேரன்பின் அழகில்லாத வல்லமையை முதலில் உணர்கிறான். அந்த பேரன்பை எப்போது அவன் இயற்கையில் உணர ஆரம்பித்தானோ அப்போதே சாக்தம் பிறந்து விட்டது. அப்படி உணர்ந்தவன் ஒரு நியாண்டர்தால் குரங்காக கூட இருக்கலாம். உலகமெங்கும் தாய் வழிபாடு பறந்து கிடக்கிறது. லட்சோப லட்சம் அன்னை தெய்வங்கள், தாய் தெய்வங்கள் இல்லாத 500 அடி தூரத்து மண்ணை நீங்கள் இந்த பூமியில் கண்டுகொள்ள முடியாது. அன்று கலகாரி பாலைவனத்தை காட்டிக் கொண்டிருந்தார்கள். ஆளில்லாத வறண்ட நிலம், அங்கே ஒரு மரம், அதை சுட்டி காட்டி புதர் மனிதர்கள் அதை தாய் என்றார்கள் என்றான் விவரிப்பாளன். தாய் தெய்வம் இல்லாத இடமே இல்லை. முகர்ஜி முன்னால் குனிந்தார். வலியுறுத்த விரும்பும் விஷயத்தை சொல்ல வரும்போது மெல்ல நம்மை தொடுவது அவரது வழக்கம். அவரது கனத்த கையை என் முழங்கை மேல் வைத்து மேஜைக்கு அப்பால் இருந்து உற்று நோக்கி சொன்னார். இன்று சாக்தம் என்று நாம் அறிவது இந்தியாவில் இருந்த 10,000 தாய் வழிபாடுகளில் சிலவற்றை மட்டும் எடுத்து உருவாக்கப்பட்ட ஒரு சிறிய வழிமுறை மட்டும்தான். உண்மையான சாக்தம் என்பது இந்திய மண்ணில் விரிந்து பரவி கிடக்கிறது. உங்கள் ஊரில் பார்த்தேன், ஒரு தெருவில் 7-8 மாரியம்மன் கோவில்கள். வங்காளத்தில் சொல்லவே வேண்டாம். ஒரு வீட்டு வளைப்புக்குள் 4-5 அம்பாதேவி கோவில்கள் இருக்கும். சாக்தம் மானுடனின் இயல்பான ஒரு வெளிப்பாடு. அதில் ஒரு பகுதியே சாக்த மதம்.
மேனன் புத்தகத்தை மூடி காரின் அறைக்குள் வைத்துவிட்டு பெருமூச்சு விட்டார். கார் கடற்கரையை ஒட்டிய சாலையில் சென்று கொண்டிருந்தது. எங்கும் எங்கள் இடது பக்கம் வெண்ணிற அலைகள் இருளுக்குள் வளைந்து வளைந்து பின்வாங்கின. நான் காரின் கண்ணாடியை தழைத்தேன். கடற்காற்று ஒரு அருவி போல உள்ளே கொட்டி நிறைந்தது. ஒரு கணம் நுரையீரல் குளிரால் உப்பியது. கொஞ்ச நேரம் நின்று விட்டு போகலாமே என்றார் மேனன். கமலா காரை நிறுத்தினார். கதவை திறந்து வைத்துக்கொண்டு கடலையை பார்த்து கொண்டிருந்தோம். ஒரு நடை போட்டு போய்விட்டு வரலாமா என்றார் மேனன். நான் செருப்பை கழட்டிவிட்டு கதவை திறந்து மணலில் கால் வைத்தேன். மணலின் மேல் பக்கம் பொறுக்காக ஆகி சிலிட்டிருந்தது. கால் குளிரை நொறுக்கி உள்ளே புதைந்த போது மணலின் அந்தரங்கம் இளம் சூடாக இருப்பதை உணர்ந்தேன். கமலாவின் முந்தானை சிறகாக எழுந்து பறக்க அவர் அதை பற்றி இழுத்து நன்றாக போர்த்தி செருகிக் கொண்டார். கடலில் இருந்து காற்று வருகிறதா இல்லை கடலுக்குள் போகிறதா என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. காற்று பக்கவாட்டில் இருந்து வீசுவது போல அவ்வப்போது தோன்றியது. வானத்தில் பாதி நிலா மேகங்களை சத்தமில்லாமல் கச்சிதமாக கிழித்து கொண்டு சென்றது. கடலோரம் சென்று அலைகளை பார்த்து கொண்டு நின்றோம். கடலும் கரையும் சாம்பல் நிறத்தின் பல நூறு அழுத்த வேறுபாடுகளால் வரையப்பட்ட ஓவியம் போல தெரிந்தன. அலை வந்து கரை கழுவி செல்லும்போது மணல் சரிவு பளபளத்தது. அந்த பளபளப்பு அணைந்து பின்வாங்க அந்த மென் கதுப்பில் சிறு குமிழ்கள் கண்ணாடி முத்துக்களாக மின்னி அணைந்து உள்ளிழுக்கப்பட்டு சின்னஞ்சிறு குழிகளாக மாறுவதை பார்க்க முடிந்தது. அலை நுரைகளின் சில சிதறல்கள் ஆங்காங்கே மணலில் கைவிடப்பட்டு சுறு என்று வற்றி மறைந்தன. தூரத்தில் கொத்து முள்ளுடன் ஒரு கடல் உயிரின் ஓடு கிடந்தது. அலை துவண்ட கரைக்கடலுக்கு அப்பால் பெருங்கடல் கிரானைட் நெளிவுகளாக சென்று தொடுவானின் மாபெரும் கண்ணாடியில் வளைவை அடைந்தது. வானம் அங்கிருந்து வளைந்தெழுந்து உச்சியில் நன்றாக இருண்டு எங்களை நோக்கி வந்து உதிரி மேகங்களின் கூரையாகி சென்று பின்னால் தென்னை மர கூட்டங்களுக்கு மேலே பரவி மௌனமாக சரிந்தது. இருட்டுக்குள் சிறிய பறவைகள் கடல் மீது பறப்பதைக் கண்டேன். அவை நீரில் இறங்கி மோதி தத்தி மேலெழுந்து மீண்டும் இறங்கின. அவற்றின் துடிக்கும் சிறகுகளை கூட என்னால் பார்க்க முடிந்தது. பிரமையா இல்லை நான் புதியதொரு கண்ணை பெற்றுவிட்டேன். கரையோரமாக தூரத்தில் ஒரு மனிதன் நடந்து வருவதை காண முடிந்தது. கடலை பார்த்து கொண்டு குனிந்து ஏதோ செய்தபடி வந்தவன் எங்களை பார்த்து விட்டான். ஒரு கணம் நின்றபின் அருகே நெருங்கி வந்தான். அவன் கரிய உடலில் ஈரம் வழிவதை கண்டேன். மார்பின் ரோமங்கள் நீர்வடியை ஒட்டியிருந்தன. முன்வழுக்கையில் மணல் தூள்கள். அவன் நின்று அரா மேனன் சாரா என்றான். மேனன் அதேடா என்றார். அவன் அருகே வந்து நின்று கண்டுட்டு குறை நாளாயல்லோ என்றான். என்னை கூர்ந்து நோக்கி அதாரா புதிய ஆள் என்று கேட்டான். இதொரு தமிழ்நாட்டுக்காரனா ஆடிட்டரா என்றான் மேனன். ஓ என்று ஆர்வமில்லாமல் சொன்னபின் அவன் கடலோரமாக நடந்து குனிந்து மணலில் நின்றிருந்த ஒரு கோடை பிடித்து கயிறாக தூக்கி இழுத்து அங்கே இருந்த ஒரு தறியில் கட்டினான். அவன் பேர் தோமா என்றார் மேனன். என்ன பண்ணுறார்? சீனை தாப்புவலை போட்டிருக்கான். கரையோரமாக போடுவாங்க, அப்புறம் இழுத்து எடுப்பாங்க. இறாலும் சிப்பியும் கிடைக்கும். நான் அவர் செல்வதையே பார்த்து கொண்டிருந்தேன். தோமா வலையை போட்டுட்டு இந்த வெளிச்சத்தில் உட்காந்து மலையாள மனோரமா வாசிப்பார் என்றார் கமலா. நான் முதல்ல பார்த்தப்போ அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டேன். தோமா 10 வயசுலேருந்து இந்த தொழிலுக்கு வந்தாச்சு. பகலில் கண் திறக்கிறதே இல்லை. நான் அவரை பார்த்தேன். இருட்டுக்குள் அவர் கடல் மணலில் சில அடையாளங்களை வைத்தபடி சென்று கொண்டிருந்தார். கடலில் மீன் இருந்தால் இங்கே நின்று பார்த்து சொல்லுவார். கடல் மீன் போகிறப்ப தண்ணி நிறம் மாறுமா என்று கமலா சொன்னார். மேனனிடம் அவர் உங்கள் சங்கத்தில் உண்டா என்றேன். ஓ நோ நோ நோ, அவர் வேறு மாதிரி. இவரை மாதிரி சீன வலை போடுற நிறைய பேர் இருக்காங்க. இவங்களுக்கான ஹோட்டல் டீ கடை எல்லாமே உண்டு. இவங்க வேற ஒரு சங்கம். நாம் அதில் சேரணுமானா நாமும் சீன வலை 2 வாங்கணும் என்றார் மேனன். கோவிந்தன் திரும்பி செல்லும் வழியில் மேனன் பொலி உண்டா தோமாச்சா என்றார். தோமா ஓ நான் பொலி മോശം മേനനെ, വളരെ മോശം. மழ ഒന്ന് ചാറിയാൽ കൊള്ളാം என்று சொல்லிக்கொண்டு சென்றார். தூரத்தில் இன்னொரு உருவம் தெரிந்தது. அவர் கைகளை காட்ட தோமாவும் கையசைத்தார். பின்பு அலை ஒன்றில் குதித்து குதிரை மேலே ஏறுவது போல அதில் ஆரோகணித்து உள்ளே சென்று மறைந்தார். எ பியூட்டிஃபுல் ப்ரொஃபஷன் என்றார் மேனன். உடனே சிரித்துக்கொண்டு நாட் ப்ரொஃபவுண்ட் பட் டீப் என்றார். திரும்ப
திரும்பி காரில் வந்து ஏறிக்கொண்ட மேனன் என்னிடம், பிரசண்டானந்தா இன்னைக்கு பாடிய சமஸ்கிருத பாடல் என்ன தெரியுமா என்றார். நான் தலையசைத்தேன். இதுக்கு ராத்திரி சூக்தம்னு பேர். ரிக்வேதத்தில் 10ஆம் மண்டலத்தில் உள்ள 8 மந்திரங்கள். சாக்த மதத்தில் இது ஒரு முக்கியமான மூல மந்திரம் என்றார். லிஸ் அதை இங்கிலீஷில் மொழிபெயர்த்து அவளே மியூசிக் போட்டு பாடியிருக்கா. அவர் ஒலிக்கருவை இயக்கம் மினிக்கொண்டு அது விழித்தது. கித்தாரின் மெல்லிய அதிர்வு, தாளம் நிலையாக ஓட ஆரம்பித்த பின்பு லிஸின் குரல் எழுந்தது. இரவெனும் தேவி எங்கும் நிறைகிறாள், எல்லாவற்றையும் பார்க்கிறாள், அனைத்து எழில்களையும் தன்னுள் ஏந்தி கொண்டிருக்கிறாள், அமுதமாகி வந்து வான்வெளி நிறைக்கிறாள், மேடுகளையும் பள்ளங்களையும் நிரப்பி வழிகிறாள், ஒளியால் இருளை வெல்கிறாள், தன் சகோதரி உஷாதேவியை தன் இடத்திலே நிறுத்திவிட்டு மெல்ல விடைபெறுகிறாள். விலகிற்று இருள். அவள் வரும்போது மரத்திலுள்ள கூடுகளை நோக்கி பறவைகள் செல்வது போல நாங்கள் எங்கள் வீட்டுகளுக்கு செல்கிறோம். அவள் எங்களுக்கு துணை இருப்பாளாக. மனை மேவினர் மாந்தர். மிருகங்களும் பறவைகளும் விண்ணளக்கும் வேகப் பருந்துகளும் தங்கள் இடம் தேடிச் சென்றன. ஓநாய் கூட்டங்களை விலக்குக, பசித்த பெண்ணாய்களை விலக்குக, ஊர்மி தேவி இரவெனும் அரசி, திருடர்களை விலக்குக, நாங்கள் கடந்து செல்ல எளிதானவளாகுக, எல்லையற்ற வண்ணங்களால் இருளை எழில்மயமாக்கும் இரவு மங்கை இன்று வந்திருக்கிறாள். காலை தேவியே, நீ இருளின் கடன்களை தீர்ப்பாயாக. இரவே, பேரொளியின் புதல்வியே, இந்த துதிப்பாடல்களை புனிதமான பசுக்களைப் போல உன்னிடம் ஓட்டி வருகிறேன். வெற்றி கொள்பவனாகிய என்னுடைய இந்த காணிக்கைகளை ஏற்றுக்கொள்க. லிஸின் குரல் ஆழமானதாக இருந்தது. மேலை நாட்டு செவ்வியல் இசை பாடல்களில் எப்போதும் உள்ள மென்மையான நடுக்கம் அந்த செய்யுள்களுக்கு சரியாக பொருந்தி வருவது போல, உணர்ச்சி மிகுதியால் ததும்பிக் கொண்டு பாடுவது போல. எங்கே ஒரு அறியாத நாட்டில் புல்வெளியின் விரிவில் தங்கள் மந்தைகளை பட்டியலில் கட்டியவின் தீமூட்டி சூழ்ந்தமர்ந்து தாடியும் முடியும் நீண்ட புராதன இடையர் சிலர் பாடுவது போல ஆச்சரியமாக அந்த பாடல் அவர்களை செம்பு கம்பிச்சூரல் போன்ற மயிர்கள் கொண்ட வெள்ளையர்களாக கற்பனை செய்ய வைத்தது. இங்கே சாக்த பூஜை செய்கிறாங்களா என்று கேட்டேன். கமலா உத்வேகத்துடன், சுவாமி சாக்தர், ஆனால் வழக்கமான சாக்த சம்பிரதாயங்கள் எதுவும் இல்லை. இது முழுக்க வேறு மாதிரியானது. அமாவாசை என்று பஞ்சதத்துவ பூஜை செய்வார். வேண்டுமானால் இந்த அமாவாசைக்கு நாமும் வருவோம் என்றார். நான் பஞ்ச தத்துவம் என்றார் என்றேன். மேனன் சிரித்துக்கொண்டு, பஞ்சகாலத்து தத்துவம், லீவு மெலோன் டார்லிங் என்றார். நான் புன்னகை செய்தேன். இதெல்லாம் நம்ம மாதிரியானவர்களுக்கு வேடிக்கை பார்க்க தான் லாய்க்கு. அபாரமான நம்பிக்கை இருந்தால் தான் இதெல்லாம் இன்வால்வ் ஆக முடியும். கொஞ்சம் தர்க்க புத்தி இருந்தால் கூட நடக்காது. நான் இங்கே உன்னை கொண்டு வந்ததே இந்த நைட்டு சொசைட்டிஸ் எந்தெந்த வகையில் எல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கத்தான். யூ வாண்ட் மியூசிக்? நான் என்றேன். மேனன் மலையாள பாடல்களை கேட்டார். அவரது ரசனைக்கு ஏற்ற பாடல்கள். இந்திரநீல பூச்சூடி வரும் சுந்தர ஹேமந்தராத்ரி. மேனன் நன்றாக காலை நீட்டியபடி வயலார் ராமவர்மா எழுதியதில் 75% பாட்டும் ராத்திரியை பற்றின பாட்டு தான். ராத்திரி, நிலா, மேகம், காயல், படகு, இதுதான் அவரது கனவுலகம். நைஸ் என்றார். எனக்கு தூக்கம் வருவது போல் இருந்தது. காரின் இருக்கையில் தலையை சாய்த்தேன். சில நிமிடங்கள் தான் தூங்கியிருப்பேன், அல்லது அது தூக்கமே இல்லை. இன்னொரு யதார்த்தம், உதயபானுவின் உறுத்த கண்களுக்கு கூடிய முகம் என் முன் எழுந்து வந்து, ஓடிக்கோ, நீ நசிச்சு போகும். நான் திடுக்கிட்டு எழுந்தேன். என்ன என்றார் மேனன். நோ என்று வாயை துடைத்தேன். நைட்மேர்? நோ. மேனன் சிரித்து, நீ 4 முறை குரட்ட விட்ட என்றார். நான் புன்னகைத்தேன். என்ன ஒரு துல்லியம்! நேரில் பார்த்ததை விட அந்த கனவில் உதயபானு இன்னும் தெளிவாக தெரிந்தார். வாயை சுற்றி அழுத்தமான கோடுகள், கூர்மையான மூக்கின் நிழல் மேலுதட்டில் விழ, ஒரு சில முடியிழைகள் காற்றில் ஆட, அந்த நிழல் முகத்தின் பக்கவாட்டில் அலைய. கார் மீண்டும் நகருக்குள் சென்றது. நாம் இப்போ வீட்டுக்கு தானே போகிறோம் என்றேன். இல்லை, இங்கே சபரீஷ்னு ஒருத்தர் இருக்கார், ஒரு சிற்பி. அவரை பார்த்துட்டு விடிய காலையில் மகாதேவர் கோவிலில் நிர்மால்யம் கும்பிட்டுட்டு திரும்பலாம்னு பிளான். என் முகத்தை பார்த்து விட்டு, ஏன் என்றார் மேனன். நான் வேணும்னா சிட்டியில் இறங்கி ஒரு டாக்ஸியில் போய்க்கிறேண்ணே. என்ன என்றார் கமலா ஆச்சரியத்துடன் திரும்பி. ஒன்றுமில்லை, நிறைய வேலை கிடக்கு, இப்போ தான் நினச்சிக்கிட்டேன். இப்போ போய் ஆரம்பித்தா முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் தூங்கலாம். ஓ என்று நம்பிக்கை வராமல் சொல்லி தோளை குலுக்கினார் கமலா. மேனன், then we'll drop you at the junction என்றார்.
டாக்ஸி எப்பவும் கிடைக்கும். சாரி, நாங்கள் வர்றதா சபரீஷ் கிட்ட சொல்லிட்டோம், அவர் வெயிட் பண்ணுவார். ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்க என்றேன். காரில் அதன் பிறகு மௌனம் நிலவியது. நான் ஏதோ சஞ்சலத்துக்கு ஆளாகியிருப்பதை மேனன் புரிந்து கொண்டிருந்தார் என்று எனக்கு நன்றாகவே தெரிந்தது. மௌனத்தை கலைப்பதற்காக அவரே, இந்த சபரீஷ் ஒரு நல்ல சிற்பி, வெண்கலத்தில் சிற்பம் செய்கிறான், ஆனால் உருக்கி வார்க்கறதில்ல, பின்பக்கம் தட்டி தட்டி புடைப்பு சிற்பமாக செய்கிறான் என்றார். ரியல் மாடர்ன் ஆர்டிஸ்ட் என்றார் கமலா ஸ்ரீரங்கை வளைத்து. மேனன், ஷுவர், ஆனால் சில சமயம் சில சிற்பங்கள் லாரி ஏறிப்போன தம்பாளம் மாதிரி இருக்கும் என்றார். விஜய் என்று கமலா அதட்டினார். நகரம் தூங்கிக் கொண்டிருந்தது. இரு பக்கமும் கடை வரிசைகள் கண்மூடி நெற்றியில் ஒளிரும் விளக்குகளும் நியான் எழுத்துகளுமாக அமர்ந்திருந்தன. மாபெரும் கட்டிடங்கள் நரம்புகள் புடைத்த அரக்கர்கள் போல நிற்க, சாலையில் விளக்கொளி தொடப்படாத சாயம் போல சிந்தி கிடந்தது. ஜவஹர் சாலையில் பாண்டிக்குடி சந்திப்பில் நான் இறங்கிக் கொண்டேன். சாலையின் ஓரமாக 3 டாக்ஸிகள் கிடந்தன, வெண்ணிறமான டாடா இண்டிகா வண்டிகள். நான் இறங்கியதும் மேனன், டாக்ஸி வருமானு கேளு என்றார். நான் சென்று டாக்ஸியில் ஜன்னல் வழியாக உள்ளே பார்த்தேன். உள்ளே டிரைவர் சீட்டை நன்றாக பின்னுக்கு தள்ளி தூங்கிக் கொண்டிருந்தார். நான் அவரை தட்டி எழுப்பினேன். வாயை துடைத்து கொண்டு, இந்தா என்றார். டாக்ஸி வரும், சாத்தா நாட்டுக்காரா என்றேன். கேரிக்கோ என்றபின் 300 ரூபாய் என்றார். ஓகே என்றபின் மேனனிடம், ஃபைன் அட்மிரல் என்றேன். பாய் என்று அவர் கையசைத்து விட்டு கண்ணாடியை தூக்கினார். கார் சிவப்பு பின்விளக்கு அதிர உரிமை மேலே சென்றது. நான் டாக்ஸிக்குள்ளே அமர்ந்து கொண்டேன். தூங்கும் மிருகம் ஒன்றின் உடல் வழியாக ஊர்ந்து செல்லும் போல பேன் போல நகரில் சென்றது டாக்ஸி. சாலையோரங்களில் வாழைத்தார் தண்டுகளும் காய்ந்த வாழை இலைகளும் கிடந்தன. கான்கிரீட் குப்பை கூண்டுகள் நிறைந்து வழிந்தன. புழுதி குழிகளில் நாய்கள் முகம் புதைத்து தூங்கின. ஒரு பைத்தியக்காரன் பரட்டை தலையும் எண்ணெயில் நனைத்தது போல அழுக்கு படிந்த சட்டையுமாக ஏதோ சொன்னபடி நடந்து சென்றான். கார் ரீக் என்ற ஒலியுடன் நின்றுவிட்டது. டிரைவர் அதை மீண்டும் மீண்டும் இயக்க அது ரீக் 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 என்ற ஒலி எழுப்பி அணைந்தது. என்ன என்றேன். தெரியல சார், பார்க்குறேன், ஒரு நிமிஷம். டிரைவர் இறங்கி காரின் பானட்டை திறந்து உள்ளே பார்க்க ஆரம்பித்தான். என்னால் காருக்குள் சும்மா அமர்ந்திருக்க முடியவில்லை. கதவை திறந்து வெளியே இறங்கினேன். காற்று இல்லை, ஆனால் நன்றாகவே குளிர்ந்தது. அருகே தான் கடல், ஆனால் எப்படி காற்றடிக்கவில்லை என்று ஆச்சரியமாக இருந்தது. சாலை ஓரமாக ஒரு கல்வெட் இருந்தது. அதன் மேல் அமரலாமா என்று பார்த்தேன். சுத்தமானதாக தெரியவில்லை. ஆகவே நின்று கொண்டு வானத்தை பார்த்தேன். மேகப்படலம் இருந்தது போலும். நட்சத்திரங்கள் கரிய நீருக்குள் கிடந்து மின்னுபவை போல் இருந்தன. சில இடங்களில் தெரிந்த சிறிய மின்மினி நடுக்கங்கள் மறைந்து போயின. பெருமூச்சுடன் கடிகாரத்தை பார்த்தேன். 3:20. எதற்காக திரும்பி விடலாம் என்று முடிவை எடுத்தேன் என்று தெரியவில்லை. ஏனோ மேற்கொண்டு இந்த இரவை அவர்களுடன் கழிக்க தோன்றவில்லை. அசப்பில் திரும்பிய போது என் ஓரக்கண் ஏதோ அசைவை கண்டுகொண்டது. இருளே அசைந்தது போல. நான் திரும்பி கீழே பார்த்தேன். ஒன்றும் தெரியவில்லை. கண்ணை விலக்கி மீண்டும் பார்த்தபோது அசைவுகள் தெரிந்தன. சற்று குனிந்து கூர்ந்து பார்த்தேன். அந்த ஓடை முழுக்க விதவிதமான குப்பைகளை கொட்டியிருந்தார்கள். பாலித்தீன் பொதிகள், இலைச்சுருள்கள், காகிதங்கள். அந்த குப்பைகள் நடுவே பெரிய பெருச்சாழிகள் மொய்த்து கொண்டிருந்தன. பார்க்கத்தான் அவை ஏராளமாக இருப்பது என் கவனத்துக்கே வந்தது. இருளுக்குள் ஒரு கொழுத்த கரிய திரவத்தில் அலையிழகுவது போல பெருச்சாழிகள் முண்டியடித்தன. மெல்லிய பிச் 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 என்ற ஒலி. அவற்றில் ஒன்றின் கண்களை சட்டென்று என்னால் பார்க்க முடிந்தது. மறுகணம் அனைத்து பெருச்சாழிகளின் கண்களையும் பார்த்தேன். சாக்கடைக்குள் கிடக்கும் உடைந்த கண்ணாடி சில்லுகள் போல மெல்லிய மினுமினுப்புகள். பின்பு ஓடைகளும் நிறைய கண்களை பார்த்தேன். ஒரு சிறு கடைவீதியின் நெரிசல். இந்த நகரத்தின் அடியில் சாக்கடைகளில் வலைகள் வழியாக அவை ஒரு பாதாள நகரத்தை உருவாக்கி கொண்டிருக்கலாம். பல லட்சம் எலிகள் இருக்கக்கூடும். தலைமுறைகளாக வாழும் ஒரு இருள் சமூகம். என் பிடரியை யாரோ தொடுவது போல தோன்றி உடல் சிரித்தது. டிரைவர், போவோம் சார் என்றார். நான் விரைந்து காரில் ஏறி அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டேன். கண்கள் மின்னும் எலி ஒன்றின் கூரிய முகத்தை கண்டு கண்களை திறந்தேன். தலை சுழல்வது போலும் வாந்தி வருவது போலும் இருந்தது. கண்ணாடியை திறந்து வெளிக்காற்றை உள்ளே விட்டேன். கண்களுக்குள் சென்ற தெருவிளக்கின் ஒளிகள் உள்ளே ஏதோ நரம்புகளை தீண்டி அதிரச் செய்தன. கண்களை மூடிக்கொண்டாலும் அந்த ஒளிச்சித்தரல்கள் நீடித்தன. தொடரும்.